ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பெட்ரோல், டீசல் வரி குறைப்பு. எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிட்டருக்கு ரூ. 10 வரைக்கும் குறைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா, பெட்ரோல், டீசல் விலைக்கான கலால் வரியை குறைத்துள்ளது மத்திய அரசாங்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு ரூ. 10 குறைச்சிருக்காங்க. அதை பற்றிய முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேற்காசியாவில் நடைபெற்று வரக்கூடிய போர் நாளையுடன் ஒரு மாதத்தை நிறைவேற இருக்கக்கூடிய நிலையில் உலக அளவில் கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு பொருட்களினுடைய தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எரிவாயு, அதாவது பெட்ரோலிய பொருட்கள் இருப்பில் இருந்தாலும் தெரிவிக்கப்பட்டாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு பீதியானது நிலவுகிறது. இருப்பினும் எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு தற்பொழுது ஒரு முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறது. அதாவது பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை அதிரடியாக குறைத்து மத்திய அரசு தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. பெட்ரோல் மீதான கலால் வரி ஏற்கனவே ஒரு லிட்டருக்கு 13 ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது 3 ரூபாய் குறைக்கப்பட்டு 10 ரூபாயாக இருக்கிறது. அதே போல ஒரு லிட்டர் டீசலுக்கு 10 ரூபாயாக இருந்த கலால் வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது 0 மாற்றப்பட்டு இருக்கிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை $110 மேல், அதாவது பீப்பாய்க்கு $110 மேல் வர்த்தகமாகி வரக்கூடிய நிலையில் பெட்ரோல், டீசலினுடைய விலை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை என்பது மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் இந்த கலால் வரி குறைப்பு என்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.